முருகன் ரேஷன் கடை அரிசியில் அரிசி பருப்பு சாப்பிட்டு பார்க்கணுமே சிஸ்டர், வேற லெவலாக இருக்கும். ரேஷன் கடை அரிசியில் அரிசி பருப்பு சாதமா? அரிசி பருப்பு அது அவங்களுக்கு வயசாயிடுச்சுல அவங்க வீட்டுக்காரருக்கு, அதனால ஒத்துக்க மாட்டேங்குதான் அப்படின்னு. இருந்தாலும் டெய்லி அந்த அரிசியில் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஆசை வரும்ல, நம்மளும் ஒரு பொடி அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வரதான் செய்யும். டெய்லி பிரியாணி சாப்பிட்றவனுக்கே ஆசை போகிறதில்ல. இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமான்னு தோணும்ல, அதுதான். அவங்க என்ன பெரிய மாளிகையோ காரோ பங்களாவோ நல்ல இதோவா கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல சாப்பிட்றதுக்கு, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு தானே கேட்குறாங்க. நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம். அரிசி பருப்பு நல்லா வச்சா நல்லா இருக்கும். அந்த பாட்டிக்கு தான் வயசாயிடுச்சுல, அது இவ்வளோ நாள் நல்லா சமைச்சு ருசியாக கொடுத்துருக்கோம். இப்போ தாத்தாவுக்கும் முடியல, இந்த அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல. நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகணும்னு ஆசை வரும், சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகணுன்னு ஆசை வரும், அப்புறம் நடந்து போகிறவனுக்கு கூட காரில் போகணுன்னு ஆசை வரும். அதெல்லாம் விட ஒருவேளை சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அவங்க மாலு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சு எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. காய்கறி மார்க்கெட்டில் போய் வாங்கினா காய்கறி ரேட்டு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே தோட்டத்துக்காரவங்க கொண்டுட்டு வருவாங்க, 10 ரூபாய்க்கு நிறைய இவ்வளோ காய் கொடுப்பாங்க. சீனி அவரைக்காய் கத்திரிக்காய்லாம் அவங்கக்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்படி பார்ப்பேன். எப்போ வர காய்கறிக்காரரு கிலோ 70 ரூபா 80 ரூபா சொல்லுவார். அவங்கக்கிட்ட வாயை மூடிட்டு 1/4 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தாத்தா வருவார், பாட்டி தாத்தா யாரோ வந்தாங்கன்னா அப்படி கத்திரிக்காயெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலுமே போடாமல் வளர்த்துருப்பாங்கல்ல. அது நான் ஆர்வமாக இது கிடைக்குதே நல்ல பொருள்னு சொல்லி கூட 5 10 கொடுத்து வாங்குவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவரை ஏமாத்துகிற தாட்லையே 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் கொடுத்துட்டு போயிடுவார். முருகன் பாட்டி அம்மானு திட்டு வாங்கிட்டு இருக்கவங்க ஒய்ஃபு கிட்ட திட்டு வாங்க ஆசைப்படுவாங்க. எனது பாட்டி அம்மானு திட்டு வாங்கிட்டு இருக்கவங்க ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்க ஆசைப்படுவாங்க. பாவம் தாத்தா. இந்த மாதிரி வர்றவங்க கிட்ட பேரம் பேசி வாங்குவாங்க. நான் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் என்னையும் கேட்பாங்க, நீங்கள் தான் பழக்கப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு. அதனால் அந்த தாத்தா எப்போவுமே அந்த தெருவுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். உனக்கு தேவையானதை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவார். எடுத்துகிட்டு நீ கொடுக்குறத கொடுத்தாயி அப்படிம்பார். இல்லை வெளியே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் வாங்குறதுக்கு அப்படின்னா, அவங்கெல்லாம் சும்மா கேட்பாங்கம்மா ஆனால் வாங்க மாட்டாங்கம்மா, சும்மா கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னுவார். என்ன சொல்லியிருக்கீங்க? பாட்டி அம்மானு திட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்க ஆசைப்படுவாங்க. எதுக்கு? எனக்கு இது புரியலையே.